இவ்வளவு தண்ணிக்குள்ளாலேயும் போய் வருகின்ற மக்கள். போலீஸ் காவல் இல்லை, இப்ப போலீஸ் காவல் எல்லாம் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேட்டி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது மன்னார் சித்தி ஆறு பாம்பு வழிகாட்டியார் அந்தோணியார் கோயிலில் நிற்கிறோம். 2006 முதலாவது செவ்வாவில் வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் இந்த மக்கள் வந்து உண்மையில் பக்தியோட சரியான முறையில் ஆழமான பக்தியோட தான் இந்த ஆலயத்தை வணங்குறதுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இன்னொரு 2 விடயத்தை நாங்கள் இதில் பார்த்தோம். அது 2 விடயமும் முக்கியமான விடயம். இந்த காணொலியில் நாங்கள் அதை இணைச்சிருக்கிறோம். எப்படி இருந்தாலும் இந்த இடம் வந்து இந்த புயலால் இப்போ அண்மையில் ஏற்பட்ட ஒரு பாரிய புயலால் வந்து இந்த பாதையெல்லாம் அழிவடைஞ்சு போக முடியாத நிலையிலிருந்தும் அதையும் கடந்து இந்த மக்கள் வந்து வயசான மக்கள் எல்லாம் வந்து வயசான அம்மாக்கள் எல்லாம் வந்து போய் வரது நாங்கள் பார்க்குறோம். எப்படி இருந்தாலும் இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். இவ்வளோ பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆலயத்தில் வழிபாடு செய்கிறது தான் போகிறத வந்து போயிட்டு திரும்பி வாரையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், 5 குழந்தைகளோடலாம் போயிட்டு வரீங்கன்னா இந்த ஆலயத்தை பற்றி சொல்லணுமெண்டா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சைவ ஆட்களே இந்த ஆலயத்தை வந்து வழிபடுறதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். வெள்ளம் அடிக்கணும் இடங்கள்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக வெள்ளம் இல்லை, அங்கெல்லாம் இதுகள் கிடக்கு தொடங்கிட்டேன். இந்த பகுதியில் பாருங்க, சாப்பாடு கடைகள் இந்தியால பகுதியில் வந்து புடவை கடைகள் இந்த பகுதியில் போட்டு வைக்கலாம். நிறைய மக்கள் வந்து கொண்டே இருக்கணும் இந்த இடத்துக்கு. அதாவது உங்களுக்கு வருடத்தின் முதலாவது வருஷம் என்றால் முதலாவது கிழமை என்றால் நிறைய மக்கள் தொடர்ந்து மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. பாருங்க, கடைகளில் வந்து வரிகள் மறைவிடி நம்ம பலூன்கள் பெரிய பெரிய பலூன் எல்லாம் கட்டிட்டு வர. எங்கே இருக்கிற நீங்கள்? எங்கே இருக்கிற நீங்கள்? மடுவில். நல்ல வியாபாரம் போகுதா? வியாபாரம் இல்லை, இன்றைக்கு இல்லை. சனச்சினாண்டே குறைவா? கூடுதலாக வருதுன்னு சொன்னாங்க இன்றைக்கு. ரைட் ரைட், சரி, ஓகே ஓகே. சோழன் மலிவா, சோழன் என்ன விலை கொடுத்து நம்ம மலிவண்டா?
எங்க நிக்குது செருப்பை வச்சுட்டு போவோமே. செருப்பா அங்கே நடக்கல அப்படிலாம் சார். ஐயே இப்போ நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம். உங்களுக்கு தெரியும் ஆலயம் வந்து மக்கள் நிறைய மக்கள் ஒளியில் நிற்கணும் பாருங்க. இது வந்து மெழுதிரி கொளுத்துறதுக்காக தான் நிற்கிறாங்க. இதில் முதலெல்லாம் இங்கே போலீஸ் காவல் இல்லை, இப்போ போலீஸ் காவல் இல்லாமல் இருக்கிறோம் இந்த இடத்துக்கு. அதில் மெழுதிரி கொளுத்தினோம் வெளியில். இதில் இப்போ மக்கள் வந்து கொண்டே இருக்கணும். இங்கே தான் முதல் மெழுதிரி கொளுத்திவினோம். இங்கே கொளுத்திட்டு தான் அடுத்தது வந்து அங்கே போகிறதுக்கு இருக்கணும். நாங்கள் இப்போ அங்கே தான் போகிறோம். மழை வாரத்துக்கு இடையில போயிட்டு வரணும். என்ன போயிட்டு வந்துட்டோம்னா ஓகே. இங்கே பாருங்க போல மக்கள் அண்டு இடமே இல்லாமல் நிற்கணும். இதுக்குள்ள இந்த பகுதியில் பாருங்க சுற்றியான க்ரௌட். நினைச்சு பார்க்கல அளவுக்கு மக்கள் வந்து நிற்கணும். போலீஸ் பாதுகாப்பும் கூட விட்டுருக்கணும். சகோதர சகோதரிகளே, உங்களில் மாறுங்கள். வாழ்க்கைக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக் கொள்வாராக.
ஆண்டவரே மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றுள்ள உண்மை வருகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை உன்னத அருளடையாளங்களால் பெற்றுக் கொள்வார்களாம். நிறைய மக்கள் இந்த நிகழ்வுக்காக ஆண்டவரே உண்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உண்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக இவ்வளவு தண்ணிக்குள்ளாலேயும் போய் வரீங்க அந்த மக்கள். ஃபுல்லாக தண்ணி, இந்த பாதை வந்து ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. போகிற பாதையே மாற்றிட்டு நம்ம அந்த பாதைக்கெல்லாம் நாங்கள் போகிறப்ப இருக்கு ஃபுல்லாக சேர்த்துக்கெல்லாம் அந்த மக்கள் நடந்து போய் நம்ம அங்கதான் கூட மக்கள் நிற்கணும். போய் அங்கே எடுங்கன்னு சொல்லிட்டு போயினோம். இவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வெள்ளம். சில இடத்துல மண்ணுகளை கொண்டு குமிச்சு விட்டுருக்கு, சில இடத்துல வந்து இதெல்லாம் தண்ணி மாறி வந்தாக்கள் சில சேர்த்துக்காரங்க வந்து வேணும். இந்த ஐயாவை பாருங்க எப்படி போறேன். முழுக்க சேருமா தான் இருக்குது. எல்லா பாதைகளும் வந்து போகலாம். இந்த பாட்டில் மக்கள் நடந்து வரணும் பாருங்க. இந்த பாதை இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன் விடிய போனாக்கள்ற உடனே பார்க்க தானே போயிருப்பாங்க. எவ்வளவு காலமா இந்த ஆலயத்தை வந்து தரிசனம் செய்றீங்க? ஒவ்வொரு செவ்வாயும் பாருங்க. என்ன மாதிரி அந்தோனியார் வந்து உங்களுக்கு கேட்ட வரங்கள் தந்துருக்கிறாரோ? அப்ப இந்த மழை வெள்ளங்கள் எல்லாம் வந்தீங்களா அந்தோனியாருக்கு? ஆனா வந்து நீங்க சைவமா? சைவம் கூடுதலா சைவக்காரர் தான். என்ன இருக்கா கேட்டதா தவறு வாரம் ஏதோ நாங்க வைக்கிற நேர்த்திகள் நிறைவு வருது. எல்லாம் சரியா வருது வாரம். நடந்து வந்தீங்களா இல்லாட்டி பஸ்ல வந்து வந்தீங்களா? முந்தி நடந்து வந்த நாங்க மீனாட்சியில இருந்து நடந்தோம். இப்ப வன்னேரி குளத்துல இருந்து பஸ்ல வா. சரியம்மா, நன்றி. எவ்வளோ பேர் வந்திருக்கணும், எவ்வளோ பேர் போய்ட்டு வந்துருக்கணும். பல்லமடு சன்னார். ஐயோ, அது இது முக்கியமான விஷயம். 2 வருஷத்துக்கு பிறகுதான் அவளுக்கு வந்துட்டேன். நான் நேர்ந்த மாதிரியே பொம்பளை பிள்ளை கேட்டு தான் நேர்ந்தேன். அதே மாதிரி பொம்பளை பிள்ளை பிறந்துருக்கு. அப்ப நீங்க 2 பேரும் கணவன் மனைவி? எங்களோட பேர பிள்ளை தான் அவன். சரி சரி. உங்க மகளுக்கு அணிநேத்தி வச்சீங்க? மகனுக்கு அணிநேத்தி வச்சீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. அப்ப இந்த வருஷத்துல இது முதலாவது செவ்வாய், ஒரு புதினமான செவ்வாய், புது வருடம், எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த வருஷம் அந்தோனியாரை கூட வந்திருக்கீங்க முதல் செவ்வாயில. நாங்க தொட்டி கட்டுறதுக்கு அன்றைக்கு வந்து நாங்க தொட்டி இல்லை
அதோட முழுவதும் குறைச்சி நாங்கள் செய்வோம். மக்கள் வந்து எங்கே அந்த காட்டுக்கு இருக்கிற அந்தோனியாரை வந்து வணங்கிட்டு வந்து கொண்டிருக்கணும். நான் நினைக்கிறேன் எல்லாம் 4 மணி 5 மணிக்கு வந்தவெல்லாம் இருக்கணும். ஏனெண்டா கூடுதலான மக்கள் வந்து அங்கே லைனில் நின்று தான் ஊதுபத்தியோ அல்லது அதை வணங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பேர் வந்து போய் கொண்டிருக்கிறோம். அதிகமான மக்கள். நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் பிந்தி வந்துட்டோம் போல கிடக்குது. கொஞ்சம் முந்தி வந்திருக்கலாம் போல இருக்கு.
இது வந்து உண்மையில் சேராக இருக்குது, எல்லா இடமே சேரும் சகதியமாக தான் இருக்குது. பாதையில் வந்து போய் வர்றது பெரிய கஷ்டப்பட்டு தான் மக்கள் போயிடலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் காஞ்சிட்டுன்னு சொல்கிறாங்க. விடிய வந்து சரியான சேராக இருந்துன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல இப்போ கொஞ்சம் ஓரளவு வந்து இந்த இடம் குறைஞ்சிருக்குது, சேர் குறைஞ்சிருக்குது, போய் வரக்கூடியமாக இருக்குன்னு சொல்லினோம். இந்த ஆலயத்துக்கு வந்து நிறைய மக்கள் வந்து போகிறத நாங்கள் பார்க்குறோம். உண்மையில் ஒரு ஆலயத்தில் ஏதோ ஒரு சிறப்பு இருக்குன்றதை வந்து உணர்த்துது. மணல் இதெல்லாம் வந்து முதல் மணல் இருக்குல்ல, இப்போ மணல் வந்து கிடக்கு. இதெல்லாம் இல்லை பாருங்கள் சேர், மரத்தில் மேலுக்கு கூட சொப்பினல் இருக்கு. நாங்கள் ஜானையோட நித்திர சொல்கிறோம். நாங்கள் அட ஜானை நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம். இவர் 10 யானை பழத்தவர் காசு. இன்னும் போய்கொண்டே இருக்கணும் பாருங்க, இன்னும் போய்கொண்டிருக்கணும். இது மழை வரப்போகுது. இங்கே பாருங்கள் வானம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கு ரணகலமாக தான் போகுது மழை. இங்கே காலக்கழுவுற அக்கா, இது எவ்வளவு கிருமி இருக்குது தெரியுமா தண்ணி? இந்த தண்ணிக்கு நிறைய சரியான கிருமி இருக்கும். இதில் காலை கழுவாங்க. அங்கே அங்கே பாங்க. நல்ல கச்சான் இருக்கு, நல்ல கடல் இருக்கு. படிக்கிறீங்க? 9ஆம் ஆண்டு. எங்கே படிக்கிறீங்க? இன்றைக்கு என்னத்துக்கு வந்திருக்கிறீங்க? கும்பிட. சைவமா வேதமா நீங்கள்? சைவம். எந்த இடம் நீங்கள்? உடுவிலா? இவர் நீங்களா? பரஹாப்பில்லை. நீங்களும் யார் வந்தீங்க? எல்லாரும் வந்தீங்க. எங்கேருந்து வாரீங்க? மானிப்பை. எவ்வளோ காலமாக வாரீங்க? நான் இந்த முறை தான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம். யார் சொல்லி வந்தீங்க? தெரியும், ஆனால் எங்களுக்கு அந்த அந்த வழிக்கடையில் ஆன விட்ட இல்ல இன்னைக்கு வந்ததுக்கு உங்களுக்கு மனசுல எப்படி இருக்குது? ஒரு நல்ல தென்பா இருக்கு. மனசுல நல்ல ஒரு தென்பா இருக்கு, சந்தோஷமா இருக்கும். இது உங்களுக்கு வந்து தொடர்ந்து இப்படி வரணும்ன்ற எண்ணம் வந்திருக்கா இப்ப? இதோட இனி எங்களுக்கு ஒரு சான்ஸ்கள் இருந்தா நாங்கள் இனி தொடர்ந்து வரக்கூடிய சான்ஸ்கள் இருந்தா திரும்பவும் வருவோம். கட்டாயம் பெறுவீங்க. ஆனா இதுல நீங்க சைவமா வேதமா? நான் கூடுதலா அந்தோனியார் சொல்லுங்க. நானும் சைவம் தான். சொல்லுங்க. இந்து சமயம் தான். ஆனா கூடுதலா போறது
அதில் இது அல்ல. இன்னொரு விடயம் என்னென்னா அங்கால நாகதம்பிரானுக்கு சொல்லி ஒரு இது கொளுத்தினோம். அதில் நீங்கள் கொளுத்தினீங்களா? இல்லை இல்லை கொளுத்தலையா? ஓ இல்லை நீங்கள் அந்தோனியாரை பார்த்துட்டு வந்துட்டீங்க, உங்களுக்கு சந்தோஷம். இனி வலிக்கிட போகிறீங்க. ஓமோ சரி அம்மா. திரும்பவும் அதுக்கு பார்ப்போம். நான் அங்கால போய் கும்பிடாத ஒரு வேதனை தானே பார்ப்பேன். திரும்பவும் ஒரு இது சந்தர்ப்பம் கிடைக்கும் தானே? கிடைக்கும் தானே. சரி சரி அம்மா சரி. பெருந்திரளான மக்கள் இப்போ வீட்டை நோக்கி போட்டு கொண்டிருக்கிறாங்க. மழை தொடங்க போகுது, உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே மழையால் தான் இந்த இடமெல்லாம் இந்த நிலையில் இருக்குது. இப்பயும் மழை வரப்போகுது போல கிடக்கு. ஆலயத்தின் முன்பக்கம் வந்துட்டோம். நிறைய மக்களும் மழை வர போகுது, மழை கொட்ட போகுது மழை. இதில் ஒரு சந்தோஷம். இதெல்லாம் வந்தனா பாருங்க, 100 ரூபா